त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देव त्वमेव सर्वं मम देव நம்ம எல்லாரும் இப்போ இந்த ஸ்லோகம் ஃபர்ஸ்ட் சேர்ந்து சாண்ட் பண்ணிட்டு பண்ணா ஹரி ஓம் குருவே சரணம். ஓம் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இப்போ அந்த ஜீவயாத்ராவுடைய ஸ்லோகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 ஸ்லோகம்ஸ் நம்ம எல்லாரும் சேர்ந்து சாண்ட் பண்ணிட்டு நித்யானந்த சுகம் பதம் சுவிமதம் பிராப்தும் சமீஹாயுதா सर्वे जन्मभृतः सदा व्यसनिनः तत्स्थान सन्मार्गणे एवं सत्यपि साध्य साधनयुगम् सम्यक् न जानन्ति ते न प्राप्ता अधुनापि सौख्य पदवीम् स्वाभीष्टरूपां यतः तत्प्राप्त्यै प्रभु संहितापि कृपया त्रय्यन्तसारान्विता वल्लीकाटकमध्यगा कविसमं प्रोत्साहयन्ती नरान् एवं साधन कल्पनां रचयते सन्मार्गगानां सतां तद्विष्णो परमं पदं च सहसा गन्तुं मनीषावताम् आत्मानं रतिनं ब्रवीति निगमः बुद्धिं च तत्सारथिं देहं स्यन्दनमिन्द्रियाणि दुरकान् शब्दादि तद्गोचरम् चेतप्रग्रहमादरेण य इमान् वश्यां स्तनोत्यात्मवान् तस्यैवाप्यमिदं पदं सुखगणं पारं परं यद्वनः. முதல் 2 செக்ஷன் ஆஃப் கட்டோபனிஷத்தை இந்த ஆத்தர் தன்னுடைய 2வது ஸ்லோகத்துல சம்மரைஸ் பண்ணி கொடுத்திருக்கார் அப்படின்னு நாம பார்த்தோம். 3வது ஸ்லோகத்துல கட்டோபனிஷத்தோடைய ஃபர்ஸ்ட் சாப்டருடைய 3வது செக்ஷனுடைய எசன்ஸ சம்மரைஸ் பண்றார். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஸ்லோகம்ல கட்டோபனிஷத்தோட ஃபர்ஸ்ட் சாப்டருடைய ஃபர்ஸ்ட் 2 செக்ஷன்ஸ். இப்ப இந்த 3வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் சாப்டருடைய 3வது செக்ஷனை கண்டென்ஸ் பண்ணி சம்மரைஸ் பண்ணி சொல்றாரு. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி எப்படி பண்ணணும், வாட் இஸ் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அப்படின்னு பார்த்தும் பொழுது ஆத்ம வித்யாவை அடையிறது தான் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி இல்லையா? இப்ப இந்த ஜேர்னில யாரு டிராவலர் அப்படின்னா ஜீவா தான் டிராவலரா இருக்கான். இந்த ஹோல் விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஆத்ம வித்யாவை அடையறத
இப்போ உபனிஷத் வந்து எப்படி பண்ணிருக்கு அப்படின்னா இது ஒரு டிராவலுக்கு கம்பேர் பண்ணி, அதாவது இந்த நாலேஜ் வந்து டிராவலுக்கு கம்பேர் பண்ணி இந்த நாலேஜ அடையறதுக்கு நம்மளுக்கு 4 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லிது. இப்ப இந்த புத்தி, மனசு, இந்திரியம், தேகம் இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த 4 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த 4 இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு யாரு டிராவல் பண்ண போறா அப்படின்னா, யாரு டிராவல் பண்ண போறா? இந்த ஜீவா டிராவல் பண்ண போறான், ஜீவாத்மா டிராவல் பண்ண போறான், சிதாபாசகா டிராவல் பண்ண போறான், அவன் தான் டிராவலர். அப்போ ஜீவாத்மா டிராவலர், புத்தி வந்து சாரதி, மனசு வந்து கடிவாளம், அப்புறம் சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து குதிரைகள், இந்த ஹோல் பாடி வந்து ரதம் அப்படின்னு உபனிஷத் வந்து இந்த ரத்த கல்பனால நம்மளுக்கு வந்து நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கம்பேர் பண்ணி காமிச்சது. ஒரு டிராவல் அப்படின்னா ஒரு வாகனத்தை நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா, அது மாதிரி இந்த ஜீவ யாத்ராக்கு நாம என்ன பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு கம்பேர் பண்ணி சொல்லிது. இப்ப இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸா இருக்கிறதுனால நம்ம என்ன பார்த்தோம், அது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, இந்த ஜேர்னிக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அது எல்லாமே வந்து ஃபிட்டா இருக்கணும், இதுதான் வந்து கண்டிஷன். அண்ட் எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும், அண்ட் எல்லாமே கோஆர்டினேட்டடாகவும் வேலை பண்ணணும். ஸோ ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதாவது ஃபிட்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஒபீடியன்ஸ், வஷ்யதா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது எல்லாம் நான் வந்து சொல்றத கேட்கணும். அப்புறம் இன்டகிரேட்டடா அது வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும், எல்லாம் வந்து கோஆர்டினேட்டடா ஃபங்க்ஷன் பண்ணணும். இப்ப வஷ்யத்தை அப்படின்னா அந்த கர்த்தாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். இமான் வஷ்யாம் தனோத் ஆத்மவான். அப்ப இமான் வஷ்யாம் தனோத் ஆத்மவான், அந்த ஆத்மவான் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்கான், அந்த இந்திரியங்கள் எல்லாம் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கான். இப்ப பிசிக்கல் ஹெல்த், இமோஷனல் ஹெல்த், இன்டெலெக்சுவல் ஹெல்த் மூணுமே வந்து இருக்கணும். அண்ட் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து நம்மளுடைய ட்ரெடிஷன்ல என்ன வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விரதம், தபஸ், இந்த விஷயங்கள்லாம் சொல்றோம் இல்லையா. இதெல்லாம் எதுக்கு பண்றோம் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்மளுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்காகவே இந்த விஷயங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப எனி தபஸ் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஸ் willful denial to show my mastery over my own organs. இப்போ உபவாசம், உபவாசம் எதுக்கு பண்றோம் அப்படின்னா என்னோட சாப்பிடுற நாக்க கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம வந்து உபவாசம் அது இருக்கும். மௌன விரதம், மௌன விரதம் ஜென்ரலி யாரும் கடைபிடிக்க மாட்டோம், பட் ஜென்ரலா மௌன விரதம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பேசுற நாக்க நாம வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக. அப்படி இந்த யாத்ராலாம் போறோம், பில்கிரிமேஜ் டூர் எல்லாம் போறோமே, அதெல்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எதுக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போய் அங்க இருக்கிற கஷேத்திரம்லாம் விசிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த பாடியோடைய கம்ஃபர்ட்டை விடுறதுக்கு. ஏன்னா இந்த பாடி வந்து வீட்லயே இருந்து சொகுசு பழகிருக்கும் இல்லையா, இப்ப அதெல்லாம் வந்து அந்த அந்த கம்ஃபர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி பாடி வந்து நம்ம சொன்ன பேச்ச கேட்கறதா அப்படின்னு, அதுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் எல்லாம் விட்டு பழக்கிறதுக்காக இந்த யாத்ரா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ டிஸ்கம்ஃபர்ட்டுக்கும் வந்து பாடி வந்து பழகிக்கணும். அப்ப சஷ்டி விரதம், அப்புறம் வந்து ஏகாதசி விரதம் இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து இந்த விஷயத்துக்காக கொடுக்கப்பட்டதுதான். இப்ப எனி விரதம் இஸ் willful denial. இப்போ எல்லாமே வந்து எதுக்கு பண்றோம்னா என்னோட ஆர்கன்ஸ் எல்லாம் நான் சொல்றத கேட்கறதான்னு செக் பண்றதுக்காக நம்ம இந்த ஒரு விஷயத்தையும் பண்றோம். வஷ்யதா அதுக்காக நாம இது பண்றோம். சரி, கோஆர்டினேஷனுக்கு என்ன பண்ணணும்னா இந்த அஷ்டாங்க யோகா நம்ம வந்து அபியாசம் பண்ணணும். ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே வந்து ஒரு ஆர்கனோட கோஆர்டினேஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப ஆசனா அப்படின்னா நம்மளோட பாடி வந்து கோஆர்டினேட்டடா வேலை பண்றதுக்கு இந்த ஆசனா வந்து ஹெல்ப் பண்ணும். பிராணாயாமா, பிரத்யாகாரா வந்து மைண்ட் கண்ட்ரோலுக்கு ஹெல்ப் பண்ணும், மைண்ட் வந்து கோஆர்டினேட்டடா வேலை பண்றதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். இப்ப பூஜை பண்றோம் இல்லையா, சிம்பிள் பூஜை ஒண்ணும் வீட்டுல உட்காந்துட்டு ஒரு 10-15 minutes
ஒரு பூஜை பண்றோம் அப்படின்னாலே எதுக்கு பண்றோம் அப்படின்னா, இந்த பூஜையில இந்த உடம்பு வந்து ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டடா வேலை பண்ணணும். ஏன்னா அந்த 15 நிமிஷம்னா அந்த 15 நிமிஷம் எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த உடம்பு வந்து நம்மளுக்கு கோஆபரேட் பண்ணணும். ஒரே இடத்துல அது வந்து உட்கார்ந்துக்கணும். வாய் என்ன பண்ணணும்? வாய் வந்து பாராயணம் பண்ணணும் இல்லையா? ஆர் எனி ஸ்லோகமோ அதை வந்து நம்ம சாண்ட் பண்ணணும். மைண்ட் என்ன பண்ணணும்? மைண்டு எந்த டெய்டிக்காக நம்ம பூஜை பண்றோமோ அந்த டெய்டியில மைண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். மைண்ட்ல அந்த டெய்டி பதியணும். அதனாலதான் வந்து பரதநாட்டியம் எல்லாருமே பார்த்திருக்கேன் இல்லையா? டான்ஸ் ப்ரோக்ராம்ல அதுல என்ன சொல்லுவான்னா, எத்திர ஹஸ்தஹா தத்ர சக்ஷுஹு, எத்திர சக்ஷுஹு தத்ர மனஹா. இப்ப எத்திர ஹஸ்தஹா, இப்ப வந்து டான்ஸ் ஆடும்போது கையை இங்க அங்க அப்படிலாம் பண்ணுவா இல்லையா? அப்போ அவளுக்கு என்ன ரூல் அப்படின்னா, எங்க வந்து கை போறதோ அந்த இடத்துக்கு அவளுடைய கண்ணு ஆட்டோமேட்டிக்கா போயிடணும். அப்புறம் எந்த இடத்துக்கு அந்த கண்ணு போறதோ அந்த இடத்துல மனசு இருக்கணும். அப்பதான் அந்த பாவனாவை வந்து அவளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். சோ இது எல்லாமே வந்து எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, கோஆர்டினேஷன் பர்பஸுக்காக இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஹெல்த், கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், இந்த மூணுமே வந்து யாரு அடையறாளோ, யாருக்கிட்ட இந்த மூணுமே வந்து இருக்கோ, தஸ்யேவ அவளுக்கு மட்டும்தான் இதம் அத்வன பரம் பாரம் பதம் ஆப்யம். பதம்னா அல்டிமேட் கோல். எது அல்டிமேட் கோல்? மோக்ஷம். அப்ப அவளுக்கு மட்டும்தான் இந்த மோக்ஷம் அப்படிங்கிறது பாசிபிள், ஆக்சசபிள். அத்வன பாரம், அத்வனனா ஜேர்னி அப்படின்னு அர்த்தம். பாரம்னா எண்ட் ஆஃப் தி ஜேர்னி. எண்ட் ஆஃப் த ஜேர்னி என்னது? இந்த ஜேர்னியோடைய அல்டிமேட் கோல் மோக்ஷம், ஃபைனல் டெஸ்டினேஷன். அப்ப தஸ்யேவ ஆப்யம், ஆப்யம்னா அவளுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். சோ யாரு வந்து இந்த செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்காளோ அவளுக்கு அல்டிமேட் கோல் பாசிபிள். அவளால வந்து மோட்சத்தை அடைய முடியும். இப்ப என்ன கோல் அப்படின்றத ஆதர் திருப்பியும் நம்மளுக்கு இங்க ரிமைண்ட் பண்றார். சுககணம். சுககணம்னா நித்யானந்தம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எப்படி ஆரம்பிச்சார்? நித்யானந்த சுகம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணார் இல்லையா? அதை மறுபடியும் இந்த இடத்துல நம்மளுக்கு ரிமைண்ட் பண்றார். சுககணம்னா பியோர் ஆனந்தா, அதாவது துக்கம் மிக்ஸ் ஆகாத ஆனந்தம், நாட் மிக்ஸ்ட் வித் சாரோ. அப்ப இம்பியூரிட்டி இல்லாத ஆனந்தம். அத்வன பாரம். அத்வன பாரம் அப்படிங்கிற வேர்டு வந்து இங்க எதுக்கு யூஸ் பண்றாரு அப்படின்னா, கட்டோபனிஷத்துல இதே வேர்ட்ஸ் வந்து அங்க யூஸ் பண்ணியிருக்காரு, அது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதனால அதை அப்படியே க்ளோஸா ஃபாலோ பண்ணி நம்மளுக்கும் அந்த வேர்ட்ஸை வந்து இங்க அவர் கொடுக்கிறார். சோ சஹ அத்வன பாரம் ஆப்னோதி தத் விஷ்ணோஹோ பரமம் பதம். இதுதான் வந்து உபனிஷத்துல இருக்கிற மந்திரம். தத் விஷ்ணோ பரமம் பதம் அப்படிங்கறத போன ஸ்லோகத்துல நம்மளுக்கு கொடுத்தார். இப்ப இந்த ஸ்லோகத்துல சஹ அத்வன பாரம் ஆப்னோதி அப்படின்னு சொல்றாரு. சோ இதெல்லாம் எதுக்கு வந்து உபனிஷத்துல இருக்கிற வார்த்தையே நம்மளுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறார் அப்படின்னா, எல்லாமே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. வேதத்துல சொல்லியிருக்கிறத தான் இங்க நான் பிரசன்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஆத்தர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ செல்ஃப் கண்ட்ரோல்டு பர்சனுக்கு தான் இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் பாசிபிள். தஸ்யேவஹி இதம் அத்வன பரம்பாரம் சுககணம் பதம் ஆப்யம் பவதி. இதுதான் வந்து இந்த ஸ்லோகத்துடைய விஷயம். அடுத்த ஸ்லோகம் வந்து என்ன சொல்றதுன்னு நம்ம ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். நான் ஸ்லோகம் படிக்கிறேன், நீங்க வந்து ரிப்பீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. பிராப்யம் தத் பரமம் சுகம் ஹி முனயோ, பிராப்யம் தத் பரமம் சுகம் ஹி முனயோ, மோக்ஷம் சமாசக்ஷ்யதே, மோக்ஷம் சமாசக்ஷ்யதே, जीवेशा जन जगत विशेष रहितम, जीवेशा न जगत विशेष रहितम, ज्ञानैक साध्यम ध्रुवम, ज्ञानैक साध्यम ध्रुवम, येनात्मन्यति रोहितस्वहमहिम्,
येनात्मन्यतिरोहितस्वहम् आनन्दात्मको भासते आनन्दात्मको भासते मिथ्याध्यासमितिश्चयेन गलति मिथ्याध्यासमतिश्चयेन गलति ज्ञानं तदेवामनम् ஞானம் ததேவாமனம். இப்ப இதுக்கு முன்னாடி இருந்த 2 ஸ்லோகத்துல இந்த ஜீவ யாத்ராவுடைய நெசசிட்டி சொல்லப்பட்டது. எதுக்காக நம்ம இந்த ஜீவ யாத்ராவை பண்ணணும் அது சொல்லப்பட்டது. இங்க இந்த ஸ்லோகத்துல அந்த ஜீவ யாத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிராவலுடைய நேச்சர் பத்தி ஆத்தர் இங்க நம்மளுக்கு சொல்றார். வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். நார்மலா எந்த ஜேர்னியை நம்ம எடுத்துட்டாலும், எந்த யாத்ராவை நம்ம எடுத்துட்டாலும் எப்படி இருக்கும்? அது ஒரு பிசிக்கல் டிராவலா இருக்கும் இல்லையா? ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு நம்ம மூவ் பண்ணுவோம். பிசிக்கலா ஒரு டிஸ்டன்ஸை நம்ம கவர் பண்ணுவோம். இப்போ பிசிக்கலா ஒரு டிஸ்டன்ஸை கவர் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நம்ம மூவ் பண்ணி இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்லயே நம்ம ஒரு இடத்துல இருந்து மூவ் பண்ணி நடந்து நீங்க எங்க கிளாஸ் கேட்கிறீங்களோ அந்த இடத்துல உட்கார்ந்துக்கணும் இல்லையா? சோ ஒரு மூவ்மெண்ட் ஆனது அந்த இடத்துல இருக்கு. இப்ப இதே மாதிரி இந்த லாக்டவுன் பீரியட்லாம் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டிலே இருந்து கிளம்பி வேற எங்கேயாவது போகணும் அப்படின்னா பிசிக்கலா அந்த டிராவலை நாம பண்ணுவோம். அப்புறம் இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்ச உடனே இப்ப இந்த இன்டர்ஸ்டேட் பஸ், இன்டர்ஸ்டேட் ட்ரெயின் ஆர் ஃபிளைட் இதெல்லாம் நார்மலா போக ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? சென்னையிலே இருந்து கிளம்பி வேற இடத்துக்கு எங்க போகணுமோ அந்த இடத்துக்கு நாம டிராவல் பண்ணுவோம். ஸோ பிசிக்கலா நாம டிராவல் பண்ணுவோம். அதே மாதிரி ஆஃப்டர் டெத் இந்த ஜீவாவும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றது. அஃப்கோர்ஸ் இக்னோரண்ட் ஜீவா டிராவல் பண்றது. கிருஷ்ணகதி மூலமா இந்த ஜீவா எங்க போறது அப்படின்னா ஸ்வர்கலோகத்துக்கு போகிறது. அப்புறம் வேற என்ன கதி இருக்கு? சுக்லகதி மூலமா இந்த ஜீவா பிரம்மலோகத்துக்கு டிராவல் பண்றது. ரெண்டுமே இல்ல அப்படின்னா அதோகதி மூலமா இந்த ஜீவா கீழ்லோகத்துக்கு எல்லாம் டிராவல் பண்றது. இப்ப ஜீவ யாத்ரா அப்படின்னா ஒரு பிசிக்கல் ஜேர்னியா தான் இருக்கு இல்லையா? இட் இன்வால்வ்ஸ் பிசிக்கல் மூவ்மெண்ட் கவரிங் அ பிசிக்கல் டிஸ்டன்ஸ். இந்த வேதாந்தத்திலையும் மோட்சம் அடையிறதுக்கும் நம்ம ஜீவ யாத்ரா அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்றோம். இன்ஃபேக்ட் இந்த ஜீவ யாத்ரா அப்படிங்கிற டெக்ஸ்டே ஒரு ஜீவாவுடைய டிராவல் பத்தி தான் பேசுறது இல்லையா? அதுவும் டிராவல் டுவர்ட்ஸ் மோக்ஷம் அதை பத்தி பேசுறது. இப்ப நம்மளுக்கு எப்பவுமே டிராவல் யாத்ரா அப்படின்லாம் சொல்லிட்டோம்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பிசிக்கலா டிராவல் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய ஜெனரல் ஐடியாவா இருக்கும். அப்படிதான் நம்ம யோசிப்போம். நம்மளுடைய ஓரியன்டேஷன் அப்படிதான் இருக்கும். அதாவது பழக்கம் இப்படிதான் நம்ம பழகிருக்கோம் யோசிக்கிறதுக்கு. அப்படிதான் இருக்கும். அதனால மோட்சம் அடையணும் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே இந்த விஷயம் காதுல விழுந்த உடனே என்ன நினைப்போம்? மோட்சம் அப்படின்னு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு. இந்த ஜீவா பிசிக்கலா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி அந்த மோட்சம் அப்படிங்கிற டெஸ்டினேஷனை அடையணும். இந்த ராங் ஐடியா, இதை மிஸ்கன்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது நேச்சுரலா எல்லாருக்குமே இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த புராணங்கள், அந்த புராணங்கள்ல எல்லாம் நம்ம படிக்கும் பொழுது ஆர் ஏதாவது ஒரு பக்தர்களுடைய சுயசரிதை இதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது என்ன படிக்கிறோம்? அவர் விஷ்ணு பதம் அடைந்தார் அப்படின்னு படிக்கிறோம். அதாவது he attained, ஆர் பேப்பர்ல எல்லாம் பார்த்தோம்னா he attained the lotus feet of Lord நாராயணா, சிவபதம் அடைந்தார் அப்படி எல்லாம் நம்ம படிக்கிறோம். சோ என்ன நினைச்சுருவோம்? மோக்ஷம் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கு,
அங்க வந்து நான் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா இங்க இந்த ஜீவா மோட்சத்தை அடையறதுக்கு டிராவல் பண்றானே, அது பிசிக்கல் ஜேர்னி இல்ல. பிசிக்கலா டிராவல் பண்ணி அடையிற விஷயம் இல்லை இந்த மோட்சம். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற மாதிரியான விஷயம் இது இல்ல. ஆனா இது என்ன மாதிரியான டிராவல் அப்படின்னா, இக்னோரன்ஸ்ல இருந்து நாலேஜுக்கு டிராவல் பண்ற விஷயம். அப்ப இந்த மோட்சத்தை அடையணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த அடையணும்ங்கிற வார்த்தை வந்து எதுக்கு பயன்படுத்துறோம்னா, ஒரு ஃபிகரேட்டிவா சொல்றதுக்காக. ஏதாவது ஒண்ணு பயன்படுத்தி தானே ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ண முடியும் இல்லையா, அதுக்காக சொல்ற வார்த்தை இது. அடையணும் அப்படிங்கறத வந்து லிட்ரலா போய், அதாவது நடந்து போயோ ஓடி போயோ செத்து போயோ அடையணும் அப்படின்னு நாம அதை எடுத்துட கூடாது. சோ எந்த மூமெண்ட்டுமே இல்லாத, எந்த அசைவும் இல்லாத ஜேர்னி வந்து இந்த ஜீவ யாத்ரா. அதாவது மோட்சத்தை அடையறதுக்காக பண்ற இந்த ஜீவ யாத்ரா. அதனால ஜேர்னி வந்து இக்னோரன்ஸ் டு நாலேஜ் டிராவல் பண்றது. ஏன்னா மோட்சம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, என்னுடைய ரியல் நேச்சர் தான் மோட்சம். அதனால ஜீவ யாத்ரா அப்படிங்கிறது ஒரு நாலேஜ் பேஸ்ட் ஜேர்னி. ஏன் வந்து இது பிசிக்கல் ஜேர்னி கிடையாது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரீசன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். மோட்சத்துக்கும் எனக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, மோட்சத்துக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஸ்பேஸ் வைஸ் டிஸ்டன்ஸ் கிடையாது. அதாவது ஸ்பேஷியல் டிஸ்டன்ஸ் இல்லை. இப்ப என்னோட வீட்டுக்கும் உங்களோட வீட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஸ்பேஸ் வைஸ் டிஸ்டன்ஸா இருக்கும். ஆனா எனக்கும் மோட்சத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஸ்பேஸ் வைஸ் டிஸ்டன்ஸ் இல்ல. இப்ப ஸ்பேஸ் வைஸ் டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம வந்து ரீச் பண்ணுவோம், மூவ் பண்ணா அந்த டிஸ்டன்ஸை நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் இல்லையா. சரி, ஸ்பேஸ் வைஸ் டிஸ்டன்ஸ் இல்ல, டைம் வைஸ் டிஸ்டன்ஸ் இருக்குமோ? டைம் வைஸ் டிஸ்டன்ஸ்னா என்னது? இப்போ ஒருத்தருக்கு வந்து 50 வயசு ஆகிறதுன்னு வச்சுக்கலாம். அவருக்கு ஷஷ்டி அப்த பூர்த்தி ஆகிறதுக்கு டைம் வைஸ் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா. எப்படி இந்த டைம் வைஸ் டிஸ்டன்ஸை வந்து நம்ம கவர் பண்றது? என்ன பண்ணினா இந்த டைம் வைஸ் டிஸ்டன்ஸை வந்து நம்ம கவர் பண்ணலாம்? ஒண்ணுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் வெயிட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கவர் ஆயிடும் இல்லையா. இப்ப இந்த 50 வயசுக்காரர் 10 வருஷம் வெயிட் பண்ணினார்னா ஷஷ்டி அப்த பூர்த்திக்கு அவர் ரெடி ஆயிடுவார், வந்துடுவார். பட் மோட்சத்துக்கும் எனக்கும் ஸ்பேஸ் வைஸும் டிஸ்டன்ஸ் இல்லை, டைம் வைஸும் டிஸ்டன்ஸ் இல்லை. இப்ப ஸ்பேஷியலாவும் இல்லை, டெம்போரலாவும் இந்த டிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னா இது பிசிக்கல் ஜேர்னி இல்லை. அப்ப என்னதான் டிஸ்டன்ஸ், எதான் நம்ம கவர் பண்றோம் அப்படின்னா இக்னோரன்ஸ் தான் டிஸ்டன்ஸ். அஜ்ஞானம், அஜ்ஞானம் தான் டிஸ்டன்ஸ். நம்ம எல்லாருமே வந்து இந்த பரமார்த்த குருவும் சீடர்களும் கதை வந்து எல்லாருமே கேட்டிருப்போம். அப்ப வந்து அந்த குரு வந்து சிஷ்யர்களோட ஒரு ஆத்த கடந்து போனோம். சோ அந்த ஆறை வந்து கடக்கிறதுக்கு முன்னாடி குரு வந்து கவுண்ட் பண்றாரு. ஸோ நம்ம வந்து 10 பேர் இருக்கோம், அதனால எல்லாரும் ஜாகிரதையா வாங்கோ, நம்ம வந்து ஆத்த கடந்து அந்த பக்கம் யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் ஆயிடாம நம்ம வந்து இந்த ஆத்த கடந்து அந்த பக்கம் போனோம் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போறாரு. எல்லாருமே வந்து இந்த ரிவரை கிராஸ் பண்ணிடுறா, எந்த பிரச்சனையும் இல்லாம சேஃபா கிராஸ் பண்ணி அந்த பக்கம் வந்துடுறா. ஸோ டிராவல் பண்ணி வந்ததுல குரு வந்து கொஞ்சம் டயர்ட் ஆயிடுறதுனால தன்னோட சிஷ்யன் கிட்ட குரு சொல்ற, நம்ம எல்லாரும் கரெக்டா கிராஸ் பண்ணி வந்துட்டோமான்னு செக் பண்ணிடு, எல்லாருமே இருக்காளான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடு அப்படின்னு சொல்ற. அப்ப இந்த சிஷ்யன் என்ன பண்றான், கவுண்ட் பண்றான். கவுண்ட் பண்ணும் பொழுது 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு எதிர்த்தாப்புல இருக்கிறவ எல்லாரையும் வந்து கவுண்ட் பண்ணி முடிச்சிடுறான்.
விதவிதமா இந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறான், அந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறான், நடுவுல இருந்து ஆரம்பிக்கிறான். எப்படி கவுண்ட் பண்ணினாலும் அவனுக்கு வந்து கவுண்ட் வந்து 9 தான் வருது. ஆக்சுவலி 10 வரணும், ஏன்னா 10 பேர் இருக்கா. ஆனா 10 பேரும் அந்த இடத்துல இருக்கா. இவன் வந்து விதவிதமா கவுண்ட் பண்ணிட்டு 9 தான் வருது அப்படின்னு உடனே இவனுக்கு வந்து பயம் வந்துடுறது. இவன் ஓன அழ ஆரம்பிச்சிடுறான். அச்சச்சோ, யாரோ ஒருத்தர் நம்மளோட வந்து வரல, அவ ஆத்தோட அடிச்சுட்டு போயிட்டா போல இருக்கு அப்படின்னு இவன் வந்து ஓன்னு அழறான். இப்போ சிஷ்யன் அழுதா குரு என்ன பண்ணுவார்ல, மனசு தாங்காது குருக்கு. உடனே வந்து குரு எப்படி கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து ஆக்சுவலி அவனுக்கு சொல்லித்தரான். இப்ப இவன் என்ன பண்ணிடுறான், ஏன் இவனுக்கு 9 தான் வந்தது கவுண்ட் பண்ணும் பொழுது அப்படின்னா, தன்னை விட்டுட்டு அவனுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற அத்தனை பேரையும் அவன் வந்து கவுண்ட் பண்றான். அப்போ தான் தான் அந்த 10வது ஆள் அப்படின்னு அந்த தெரியாத இக்னோரன்ஸ் இருக்குல்ல, அதுதான் இந்த டிஸ்டன்ஸ். இந்த ஸ்லோகத்துல ஆத்தர் வந்து இந்த ஜேர்னிய வந்து எப்படிப்பட்ட ஜேர்னி அப்படின்னு சொல்றாருன்னு பார்த்தோம்னா, ஞானமயமான டிராவல். ஸோ நம்ம இக்னோரன்ஸ் டு நாலேஜ் டிராவல் பண்ண போறோம். இப்ப நேச்சுரலா நமக்கு என்ன குவெஸ்டின் வரும், என்ன டைப் ஆஃப் நாலேஜ் இது? ஞானமயமான டிராவல் எல்லாம் ஓகே, என்ன டைப் ஆஃப் நாலேஜ்? அப்ப இந்த ஸ்லோகம் இருக்குல்ல, இதுல வந்து ஆத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா மொத்த வேதாந்த விஷயத்த இந்த ஸ்லோகத்துல போட்டு பேக் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துறாரு, கண்டென்ஸ்டு ஃபார்ம்ல கொடுத்துருக்காரு. இப்ப ஜீவ யாத்ரா அப்படிங்கிற டெக்ஸ்ட்லயே சென்ட்ரல் தீம் எது அப்படின்னா இந்த ஸ்லோகம் தான். இம்பார்ட்டன்ட் ப்ரொஃபவுண்ட் ஸ்லோகம், கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஸ்லோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். யாருக்கு டிஃபிகல்ட் அப்படின்னா, புதுசா யாராவது இப்பதான் இந்த கிளாஸஸ் எல்லாம் கேட்கிறா அப்படின்னு சொன்னா அவளுக்கு ப்ராபப்ளி ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆல்ரெடி ரெகுலரா கிளாஸ் கேட்டு இருக்கிறவளுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயமா இது இருக்கும். இந்த நாலேஜ் இருக்குல்ல, இந்த நாலேஜை வந்து நாம 4 ஸ்டேஜஸா அப்ரோச் பண்ண போறோம். அதாவது 4 இம்பார்ட்டன்ட் ஐடியாவை ஆத்தர் வந்து நம்மளுக்கு கன்வே பண்றார். 4 ஐடியாவுமே வந்து இட் கான்ஸ்டிடியூட் தி வேதாந்திக் டீச்சிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்ன, இந்த 4 ஐடியா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்னொன்னா டீட்டெயிலா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னா, அகம் சைத்தன்ய ஸ்வரூபமஸ்மி அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னோட நேச்சர் கான்சியஸ்னஸ். அகம் சைத்தன்ய ஸ்வரூபமஸ்மி. 2வது, அகம் நிர்குண ஸ்வரூபம் அஸ்மி அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரம் ஆல் அட்ரிபியூட்ஸ் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ். எந்த குணமும் எனக்கு கிடையாது. இது 2வது ஐடியா. 3வது ஐடியா என்ன? அகம் சத்ய ஸ்வரூபம் அஸ்மி. சத்யஸ்வரூபः அஸ்மி. இப்ப இந்த கிரியேஷன்ல, இந்த என்டையர் கிரியேஷன்ல இருக்கிற ஒரே ரியாலிட்டி யாரு அப்படின்னா நான் மட்டும்தான். இப்ப இந்த கிரியேஷனுடைய சப்ஸ்டன்ஸ், இந்த கிரியேஷனுடைய எசன்ஸ், சாரம் யாருன்னா நான் மட்டும்தான். இது வந்து 3வது ஐடியா. 4வது ஐடியா என்னன்னா, அகம் ஆனந்த ஸ்வரூபः அஸ்மி. என்னோட நேச்சர் ஆனந்தः. ஸோ இதான் 4 ஐடியா. ஃபர்ஸ்ட் அகம் சைத்தன்ய ஸ்வரூபம் அஸ்மி, 2வது அகம் நிர்குண ஸ்வரூபம் அஸ்மி, 3வது அகம் சத்யஸ்வரூபம் அஸ்மி, 4வது அகம் ஆனந்த ஸ்வரூபம் அஸ்மி. இந்த 4 ஐடியாவை வந்து நாம அசிமிலேட் பண்ணணும். கட்டோபனிஷத்துலயும் இந்த 4 ஐடியா வந்து பிரசன்ட் பண்ணப்பட்டது. எப்படின்னா பஞ்ச கோஷ விவேகமா இது வந்து பிரசன்ட் பண்ணப்பட்டது. இந்திரியேப்ய பராஹ்யர்த்தா அர்த்தேபியஸ்ட பரம் மனஹா மனசஸ்து பரா புத்திஹி புத்தேராத்மா மகான் பரஹா மகதः பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷः பரஹா புருஷான்ன பரம் கிஞ்சித் சா காஷ்டா
சா பரா கதிஹி. இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரோட 3rd செக்ஷன்ல நம்ம பார்த்தோம். இந்த ரியல் ஆத்மா இருக்குல்ல, இந்த ரியல் ஆத்மா வந்து இந்த பாடி கிடையாது, அப்புறம் சென்ஸ் ஆர்கன் கிடையாது, மைண்ட் கிடையாது, இன்டெலெக்ட் கிடையாது. அப்ப பஞ்சகோஷ விலக்ஷணஹ அசி ஆத்மா. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ரூல்ஸை வந்து யூஸ் பண்ணி இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். வேதாந்தத்திலேயே நிறைய பிரின்சிபிள்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ வேதாந்தத்துல ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, நான் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேனோ அது நான் கிடையாது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். அதாவது ஐ ஆம் டிஃபரெண்ட் ஃப்ரம் வாட் எவர் ஐ எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி? நான் வந்து எக்ஸ்பீரியன்சர். நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேனோ அது எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்ட். கரெக்டா? நான் இருக்கேன், நான் வந்து எக்ஸ்பீரியன்சர். இப்போ இந்த கிளாஸை நான் கேட்கிறேன், ஐ ஹியர் தி வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். இந்த வேர்ட்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்ட், நான் வந்து எக்ஸ்பீரியன்சர். அப்ப நான் சப்ஜெக்ட், எக்ஸ்பீரியன்சர், டிஃபரெண்ட் ஃப்ரம் தி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்ட் வேர்ட்ஸ். கரெக்டா? நான் வேற, இப்ப நான் கேட்டு இருக்கிற வார்த்தைகள் வேற. கரெக்ட் தானே? நானும் அந்த வேர்ட்ஸும் ஒன்னா? டெஃபினட்டா இல்லை, இல்லையா? இப்ப நான் வந்து சப்ஜெக்ட், அந்த வேர்ட்ஸ் வந்து ஆப்ஜெக்ட். இப்ப சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா இருக்க முடியாது. அது மாதிரி நான் வேர்ல்டுல வந்து வெரைட்டிஸ் ஆஃப் திங்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், இல்லையா? எனக்கு வந்து எந்த விதமான கன்ஃபியூஷனும் கிடையாது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விஷயமும் நானும் ஒண்ணு அப்படின்னு எனக்கு எந்த விதமான கன்ஃபியூஷனும் இல்லை. சப்போஸ் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஏதாவது டவுட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன எக்ஸாம்பிள் போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னா, சப்போஸ் நான் வந்து ஒரு டாங்கிய பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, டாங்கிய வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா, நானும் அந்த டாங்கியும் ஒண்ணுன்னு என்னைக்குமே ஒத்துக்க மாட்டோம், இல்லையா? அந்த டாங்கி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்ட், நான் வந்து எக்ஸ்பீரியன்சர். நான் சப்ஜெக்ட், டாங்கி ஆப்ஜெக்ட். அந்த டாங்கி பிளேஸ்ல தான் பாக்கி எல்லாம் நம்ம என்னெல்லாம் வந்து பாக்குறோமோ கேட்கிறோமோ அது எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்ட்ல வந்துடும். அப்ப எக்ஸ்பீரியன்சர் எக்ஸ்பீரியன்ஸ்டு கிடையாது. இதை வந்து நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நோவர் நோன் கிடையாது. தெரிஞ்சுக்கிறவன் தெரிஞ்சுக்கிற பொருள் இல்லை. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இல்லை. இப்ப இந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணி நம்ம வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இல்லை அப்படின்னு சொல்றோம், இல்லையா? அப்ப சப்ஜெக்ட் என்னது அப்படின்னா சைத்தன்ய ஸ்வரூபா. யாரு சப்ஜெக்ட்? நான் தான் சப்ஜெக்ட், இல்லையா? நான் தான் எக்ஸ்பீரியன்சர், நான் தான் சப்ஜெக்ட். அப்போ சப்ஜெக்ட் சைத்தன்ய ஸ்வரூபகானா அகம் சைத்தன்ய ஸ்வரூபா, ஐ ஆம் சைத்தன்ய ஸ்வரூபா. இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அப்ளை பண்ணி நாம வந்து என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அதெல்லாம் நானு இல்ல, இது நான் கிடையாது, அது நான் கிடையாது அப்படின்னு நாம நெகேட் பண்ணிட்டே வரணும். இப்ப சப்போஸ் நம்ம வெளியில போய் நின்றுட்டு நிறைய விஷயங்களை பாக்குறோம். இப்ப சூரியனை பார்ப்போம், ரோட்ல ஏதாவது 1-2 வண்டி போச்சுன்னா அதை பார்ப்போம், அந்த ரோடு நிறைய என்னெல்லாமோ ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம், இல்லையா? அப்ப அதெல்லாம் நானு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். அப்ப அது எதுவுமே நான் கிடையாது, நான் எக்ஸ்பீரியன்சர், அது எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இப்படின்னு ஒன்னொன்னா நெகேட் பண்ணிட்டே வந்தா அது எதுவுமே நான் இல்லை அப்படின்னு நாம ஈஸியா சொல்லிடுவோம். இப்ப வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும்போது இப்ப கிளாஸ் கேட்டுட்டு இருக்கோம், கிளாஸை வந்து போன்ல கேட்கிறோமோ இல்ல லேப்டாப்ல கேட்கிறோமோ, அப்போ நான் வந்து அந்த போனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். அதனால நானு போன் கிடையாது. இப்ப வீட்டுல சேர் இருக்கும், சோஃபா இருக்கும்,
கிளாக் இருக்கும், எல்லாமோ இருக்கும். அது எல்லாமே வந்து நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், அதனால அது நானே கிடையாது. இப்ப இத மாதிரி நம்ம ஈஸியா வந்து ஒரு ஆப்ஜெக்டையா நெகேட் பண்ணி இது நான் இல்லை, இது நான் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். இது வரைக்கும் நம்மளோட ஜேர்னி வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். நாமளும் வந்து அப்படியா அப்படின்னு எதுவும் வந்து அதிசயப்படுற அளவுக்கு எதுவும் இருக்காது. இப்ப வேதாந்தம் என்ன பண்றது, இந்த இடத்துல ஒரு கேள்வியை நம்ம கிட்ட கேட்குது. சரி, வெளியில இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஓகே, அதை வந்து நீ எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்னு சொல்லிடுற. வாட் அபவுட் யுவர் ஓன் பாடி அப்படின்னு கேட்குறேன். அந்த பாடியை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றியா இல்லையா? நம்ம ஆன்சர் என்னவா இருக்கணும்? எஸ், நான் என்னோட பாடிய ரொம்ப இன்டிமேட்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், ரொம்ப க்ளோஸா நான் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். என்னோட பசி எனக்கு தெரியறது, என்னோட தாகம் எனக்கு தெரியறது, கீழே உட்கார்ந்து எழுந்தா என்னோட முட்டி வலி எனக்கு தெரியறது, என்னோட பேக் பெயின் எனக்கு தெரியறது இல்லையா? அப்ப வேதாந்தம் சொல்றது, உன்னோட பாடிய நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா அந்த பாடி நீ கிடையாது. கரெக்ட் தானே? ஏன்னா எக்ஸ்பீரியன்சர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ்டு. அவுட் சைட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வேர்ல்டு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நான் வேர்ல்டும் கிடையாது, இந்த பாடியும் கிடையாது. இதே கொஸ்டினை வேதாந்தம் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறோம். எதுக்கு எடுத்துட்டு போனோம்? இப்ப நம்மளோட மைண்டுக்கு இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். என்னோட மைண்ட நானு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேனா இல்லையா? அதுக்கு என்ன ஆன்சர்? என்னோட மைண்ட நானு எப்ப பார்த்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். இன்ஃபேக்ட் அதுதான் ப்ராப்ளமே கூட. என்னோட ஆங்ஸைட்டி, என்னோட கவலைகள், என்னோட பயம், என்னோட வலி, என்னோட டிப்ரெஷன், அப்புறம் அப்பப்ப என்னுடைய சந்தோஷம், இது எல்லாமே வந்து என்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படுறது. அப்படின்னா மைண்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படுறது அப்படின்னா மைண்டும் நானு இல்லை. ஏன்னா மைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு, நான் வந்து எக்ஸ்பீரியன்சர். இப்படி இன்டெலெக்ட் நெக்ஸ்ட் அதுக்கு எடுத்துட்டு போனோம்னா, எனக்கு தெரியறது, எனக்கு இன்னைக்கு கிளாஸ் புரியறது அப்படிங்கிறது எனக்கு தெரியறது, எனக்கு இன்னைக்கு கிளாஸ் புரியல அப்படிங்கிறதும் என்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறது. ஓ, இன்டெலெக்டையும் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். தேர்ஃபோர் நானு இன்டெலெக்ட் கிடையாது, நான் வந்து புத்தி கிடையாது. அப்போ நான் யாரு? நான் வந்து கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள் who is aware of all of them. அந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் தெரிஞ்சுக்கிற சைதன்ய ஸ்வரூபம், எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் விட்னஸ் பண்ற சைதன்ய ஸ்வரூபம், சாட்சி சைதன்ய ஸ்வரூபம் அகம் அஸ்மி. பாக்கி எல்லாம் என்னது? நான் சாட்சி அப்படின்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மத்த எல்லாமே சாட்சியம், அவேர்டு பை மீ. இது வந்து ஃபர்ஸ்ட் லெசன். ஃபர்ஸ்ட் வந்து அகம் சைதன்ய ஸ்வரூபா. ரெண்டாவது நம்ம செகண்ட் ஐடியாவுக்கு வரணும். இதை வந்து டிரைவ் பண்றதுக்கு நம்ம வேதாந்தத்தோடைய ரெண்டாவது பிரின்சிபலை அப்ளை பண்ணணும். ரெண்டாவது பிரின்சிபல் என்ன அப்படின்னா, நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் இல்லையா, நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஆப்ஜெக்ட்ஸுக்கு ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற எந்த ப்ராப்பர்ட்டியும், அதாவது கலரோ ஃபார்மோ இல்ல ஸ்மெல்லோ டேஸ்டோ எதுவா இருந்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டியோ ஆட்ரிபியூட்டோ அது எதை சேர்ந்தது அப்படின்னா அது அந்த ஆப்ஜெக்டை சேர்ந்தது. அது வந்து சப்ஜெக்டான என்னை சேர்ந்தது கிடையாது. attribute does not belong to the subject. இப்போ வந்து ஒரு பூவை பார்க்கறேன் அப்படின்னு சொன்னா, பூ வந்து ஒரு ஆப்ஜெக்ட். அதுல பூவோட கலரை நான் வந்து பார்க்கறேன். அந்த கலர் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு கலர் வந்து எதோடது அப்படின்னா
அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு கலர் வந்து அந்த ஆப்ஜெக்டோடது. அது வந்து எக்ஸ்பீரியன்சர் ஆன என்னோடது இல்ல. இப்ப ரெட் கலரை பாக்குறேன்னா அந்த ரெட் கலர் எதோடது? அந்த பூவோடது. ஸோ ரெட் கலர் டஸ் நாட் பிலாங் டு மீ. எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் வேதாந்தம் சொல்றது அது எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு. அதனால அது எதுவுமே வந்து சப்ஜெக்டோடது கிடையாது. தேர்ஃபோர் நம்ம என்ன டெரைவ் பண்றோம்? எனக்கு எந்த அட்ரிபியூட்டும் கிடையாது. சரி, எந்த அட்ரிபியூட்டை நம்ம நேம் பண்ணாலும், புதுசா நீங்க ஏதோ ஒரு அட்ரிபியூட்டை கொண்டு வந்து இதுதான் அப்படின்னு நீங்க சொன்னாலும் உடனே வேதாந்தம் வந்து ஒரு கேள்வியை கேட்கறது, உனக்கு அந்த அட்ரிபியூட்டை தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்கறது. நாம வேதாந்தம் கேள்வி கேட்கறதுன்னு சொல்லிட்டு பயந்து போய் எனக்கு தெரியாது அப்படின்னு ஆன்சர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அது கேட்கறது மறுபடியும் ஒரு அன்னோன் அட்ரிபியூட்டை எப்படி நீ உன்னோடதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி கேட்க. சரி, என்னடா இது இப்படி சொல்றதே, எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே வேதாந்தம் கேட்கறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கறது. இப்ப நாம என்ன சொல்லுவோம்? நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அதனால எனக்கு தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாலே என்ன ஆயிடும்? அது எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆயிடும் இல்லையா? இப்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்னாலே அது என்னோடது இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ்டு அட்ரிபியூட் பிலாங்ஸ் டு தி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்ட். அது வந்து இந்த வேர்ல்டோட தான் இருக்கலாம், இல்ல இந்த பாடியோட தான் இருக்கலாம், இல்லைன்னா இந்த மைண்டோட தான் இருக்கலாம், எதுனோடதான் வேணா இருக்கலாம். ஆனா அது என்னோடது கிடையாது. அப்ப அகம் நிர்குண ஸ்வரூப அஸ்மி. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் நம்பர் 2. இப்ப தயானந்த சுவாமிஜி கிட்ட ஒருத்தர் போய் ஐ ஆம் சாரோஃபுல் அப்படின்னு சொன்னாராம். நான் வந்து துக்கி அப்படின்னு சொன்னாராம். சுவாமிஜி வந்து கேட்டாராம், நீங்க ஏன் துக்கியா இருக்கே? அதுக்கு அவர் சொன்னாரா, ஏன்னா நான் வந்து எப்பப்பாரு துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன், அதனால நான் வந்து ரொம்ப சாரோஃபுல்லா இருக்கேன். அப்ப அதுக்கு சுவாமிஜி சொன்னாரா, துக்கத்தை நீங்க அனுபவிக்கிறேள் அப்படின்னு சொன்னாலே நீங்க எப்படி துக்கமா இருக்க முடியும்? இல்ல, நம்மளோட பர்செப்ஷன் என்ன? நான் துக்கத்தை அனுபவிக்கிறேன் அதனால நான் வந்து துக்கி. வேதாந்தம் என்ன சொல்றது? நீ துக்கத்தை அனுபவிக்கிற அதனால நீ துக்கம் கிடையாது அப்படின்னு சொல்றது. ந புண்ணியம் ந பாபம் ந சௌக்கியம் ந துக்கம் நமே துவேஷ ராகவ் நமே லோபமோகவ் மதோ நைவ மே நைவ மாத்சரிய பாவஹா. அகம் நிர்குண ஸ்வரூபஹ அஸ்மி. இது வந்து செகண்ட் இம்பார்ட்டன்ட் லெசன். அகம் நிர்குண ஸ்வரூபஹ அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஃபார்ம் கிடையாது, அதாவது ரூபம் இல்லை, ஹைட் கிடையாது, வெயிட் கிடையாது, எந்த ஆட்ரிபியூட்டும் எனக்கு கிடையாது. கட்டோபனிஷத் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றது. என்னன்னு சொல்றது? அசப்தம் அஸ்பரிஷம் அரூபம் அவ்யயம் ததாரசம் நித்தியம் அகந்த வச்சயது அநாத்யனந்தம் மகத்தப் பரம் துருவம் நிச்சாய தன் மிருத்யு முகாத் பிரமுச்சியதே அப்படின்னு சொல்றது. யமதர்மராஜா சொல்றார், யாருக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கோ அவ என்கிட்ட இருந்தே எஸ்கேப் ஆயிடுறா, தன் மிருத்யு முகாத் பிரமுச்சியதே அப்படின்னு சொல்றாரு. அப்ப யமதர்மராஜா அவரே டீச் பண்றாரு, அவர்கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறது அப்படிங்கிறத அவரே நம்மளுக்கு டீச் பண்றார். ஸோ இது வந்து அகம் நிர்குண ஸ்வரூபா ரெண்டாவது லெசன். மூணாவது லெசன் வந்து இன்னும் கொஞ்சம் சட்டில். இப்ப ரெண்டு விஷயம் இருக்குல்ல, ஒண்ணு வந்து ஐதி எக்ஸ்பீரியன்ஸ், அகம் சைத்தன்ய ஸ்வரூபா அஸ்மி. ரெண்டாவது என்ன இருக்கு? பாக்கி எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்ட்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு கேட்டகரியில என்னெல்லாம் வருது? வேர்ல்டு, பாடி, மைண்ட், இன்டெலெக்ட், அட்ரிபியூட்ஸ் இல்லையா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸோட ப்ராப்பர்ட்டி அதுதான் அட்ரிபியூட்னு சொல்றோம். இது எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கேட்டகரியில
வந்துடும். அப்போ சப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்சர். இந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்சரை சாஸ்திரம் வந்து ஆத்மா அப்படின்னு சொல்றது. இப்ப 2 கேட்டகரி தானே இருக்கு, எக்ஸ்பீரியன்சர் நான் இருக்கேன், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அப்போ சாஸ்திரம் இந்த 2த்துக்கும் ஒரு பேர் கொடுக்குறது. எக்ஸ்பீரியன்சரை ஆத்மா அப்படின்னு சொல்றது, பாக்கி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்ட என்ன சொல்றது, அனாத்மா அப்படின்னு சொல்றது. அப்ப தி ஆத்மா எப்படிப்பட்டது, சேத்தன ஸ்வரூபம், கான்சியஸ்னஸ் பிரின்சிபல். ஏன்னா அகம் சைத்தன்ய ஸ்வரூபம் அஸ்மி இல்லையா. பாக்கி எல்லாம் என்னது, அச்சேதன ஸ்வரூபம். வேர்ல்டு அச்சேதனம், பாடி அச்சேதனம், மைண்ட் அச்சேதனம், இன்டெலெக்ட் அச்சேதனம், அட்ரிபியூட்ஸ் எல்லாம் அச்சேதனம். இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, தி ஆத்மாவுக்கும், அதாவது இந்த எக்ஸ்பீரியன்சர் ஆத்மாக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்டுக்கும் என்ன சம்பந்தம், என்ன ரிலேஷன்ஷிப் இது 2த்துக்கும், சப்ஜெக்டுக்கும் ஆப்ஜெக்டுக்கும் என்ன கனெக்ஷன், வாட் இஸ் தி ரிலேஷன்ஷிப்? வேதாந்தம் சொல்றது ஆத்மா காரணம், பாக்கி எல்லாம் அந்த காரியம் ப்ராடக்ட் அதெல்லாம் வந்து காரியம். இந்த ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் காரியம் அப்படின்னு சொல்றது. எக்ஸ்பீரியன்சர் காரணம், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்ட்ஸ், ஆத்மா வந்து காரணம், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து காரியம். காரணம்னா காசு, காரியம்னா இஃபெக்ட் ஆர் ப்ராடக்ட். தைத்திரிய உபனிஷத் சொல்றது தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் ஆத்மனஹ ஆகாஷ சம்பூதஹ, ஆகாஷாத் வாயுஹு வாயோர் அக்னிஹி அக்னே ஆபஹ அத்ய பிருத்திவி பிருத்திவ்யா ஓஷதயஹ ஓஷதயோ அன்னம் மன்னாத் புருஷஹா அப்படின்னு சொல்றது. அப்ப எல்லாமே வந்து ஆத்மாலேருந்து வந்தது. என்ன ரிலேஷன்ஷிப் ஆத்மாக்கும் அனாத்மாக்கும், காரண காரிய சம்பந்தஹா. ஒன்ஸ் எனக்கு வந்து ஆத்மாதான் காரணம், பாக்கி எல்லாம் காரியம் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது அப்படின்னு சொன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட ரிசல்ட்ல இருந்து நம்ம இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டெரைவ் பண்றோம். அது என்னது, எந்த ஒரு ப்ராடக்டும் தன்னோட காஸ்ட்ல இருந்து தனித்து இருக்க முடியாது. ப்ராடக்ட் cannot exist separate from its cost. ஏன், ப்ராடக்ட் எல்லாமே வந்து என்னது, காஸ்ட் வித் நேம் அண்ட் ஃபார்ம் இல்லையா. இப்ப தங்கம் வந்து காஸ்ட், இப்ப எக்ஸாம்பிள் சொன்னா ஈஸியா புரிஞ்சிடும் இல்ல. இப்ப தங்கம் காரணம் வச்சுக்கலாம். இப்ப தங்கம் காரணம் அப்படின்னா தங்கத்தில இருந்து என்ன ப்ராடக்ட் வரும், நகைகள் வரும் இல்லையா. அப்ப அந்த ஆர்னமெண்ட்ஸ் வந்து காரியம், ப்ராடக்ட். இப்ப இந்த ஆர்னமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ப்ராடக்ட் காரியம் இருக்கே, அது தங்கம் இல்லாம தனியா எக்ஸிஸ்ட் ஆக முடியுமா? ஆர்னமெண்ட் அப்படின்னு சொன்னாலே அதுல என்ன இருக்கு, தங்கம் தான் இருக்கு. இப்ப தங்கம் இல்லாம ஆர்னமெண்ட் தனியா எக்ஸிஸ்ட் ஆக முடியுமா? அந்த மாதிரி நம்மளால யோசிச்சு பார்க்க முடியுமா? டெஃபினட்டா ஆர்னமெண்டால தங்கம் இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா ஆர்னமெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னது, தங்கத்தோட டிஃப்ரெண்ட் நேம் அண்ட் ஃபார்ம். இப்போ ஒவ்வொரு ஆர்னமெண்ட்டுமே வந்து என்னது, கோல்டு தான். ஆனா வேற வேற பேர்ல வேற வேற டிசைன்ல அது இருக்கு. இப்ப அதோட ஷேப்புக்கு ஏத்த மாதிரி நாம வந்து அதுக்கு பேர் கொடுக்குறோம் இல்லையா. இப்ப வந்து ஒரு பர்டிகுலர் ஷேப்ல கோல்டு இருந்தது அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்ம பேங்கிள் அப்படின்னு சொல்றோம். அதே வேற ஷேப்ல இருந்ததுன்னா, இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷேப்ல இருந்ததுன்னா இதை வந்து நம்ம பேங்கிள் அப்படின்னு சொல்றோம். இதே இந்த ஷேப்ல இருந்ததுன்னா இதை வந்து நம்ம ரிங் அப்படின்னு சொல்றோம். இதே வேற ஷேப்ல இந்த ஷேப்ல இருந்ததுன்னா செயின் அப்படின்னு சொல்றோம். அதனால காரணம் பிளஸ் நாமரூப இஸ் ஈக்குவல் டு காரியம் இல்லையா. காரணம் கோல்ட் பிளஸ் நாமரூப இஸ் ஈக்குவல் டு ஆர்னமெண்ட். ஸோ காரணம்
பிளஸ் நாம ரூப இஸ் ஈக்குவல் டு காரியம். வேதாந்தம் வந்து என்ன சொல்றது, ஆத்மா காரணம், பாக்கி எல்லாம் காரியம். இப்ப எல்லாமே வந்து எதுல இருக்கு, இந்த ஆகாசத்துலதான் இருக்கு. எல்லா விஷயமுமே வந்து ஆகாசத்துலதான் இருக்கு, இன்க்ளூடிங் திஸ் ஆகாசம். எல்லாமே வந்து காரியம் அப்படின்னு சொல்றது. அப்படின்னா ஆத்மா பிளஸ் டிஃப்ரெண்ட் நாம ரூபம், அதாவது வெரைட்டிஸ் ஆஃப் நாம ரூபம் தான் எவ்ரிதிங் எல்ஸ். எவ்ரிதிங் எல்ஸ் தான் ஆப்ஜெக்ட் அனாத்மா. அந்த அனாத்மா தன்னோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு இந்த ஆத்மாவை டிபெண்ட் பண்றது. காரியம் தன்னோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு, வேற சப்ஜெக்டுக்கு இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த கோல்டு இருக்கு இல்லையா, அந்த கோல்டு வந்து பேங்கிள் நாம ரூபாவை டிபெண்ட் பண்றது இல்ல. கரெக்டா? பேங்கிள் தான் கோல்ட டிபெண்ட் பண்றது. இப்ப சப்போஸ் வந்து கோல்டு வந்து பேங்கிள் டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த பேங்கிள வந்து மெல்ட் பண்ணும்பொழுது கோல்டு டிசப்பியர் ஆயிடும். ஆனா என்ன ஆகுறது, பேங்கிள மெல்ட் பண்ணினாலும் கோல்ட் கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட். அப்ப இந்த பேங்கிள் நாம ரூபா வந்து சர்வைவ் ஆகணும் அப்படின்னா அது வந்து கோல்ட டிபெண்ட் பண்ணணும். ஏன்னா பேங்கிள் மெல்ட் பண்ணினாலும் கோல்டு இருக்கே, பேங்கிள் நாம ரூபா அழிஞ்சு போனாலும் கோல்ட் இருக்கும். தேர்ஃபோர் ஆத்மா இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ், அனாத்மா டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ். அப்ப ஆத்மா ஸ்வதந்திரஹா அப்படின்னா ஆத்மா சத்யஸ்வரூபஹா, அனாத்மா ஜட பிரபஞ்சஹா. அதனால அது மித்யாஸ்வரூபஹா. டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் தான் மித்யா அப்படின்னு அர்த்தம். அகம் சத்யஸ்வரூபஹா, ஜட பிரபஞ்சம் மித்யா ஸ்வரூபஹா. அகம் சைத்தன்ய சத்திய ஸ்வரூபம். இந்த சைத்தன்யம் ஸ்வரூபம் யாரு, நான் தான் அந்த சைத்தன்ய ஸ்வரூபம். அதனால நான் வந்து சத்திய ஸ்வரூபஹா, இந்த வேர்ல்டு வந்து மித்யா ஸ்வரூபஹா. இந்த அத்தனை விஷயத்தையும் வந்து இந்த டீச்சர் வந்து இந்த ஒரு ஸ்லோகத்துல வந்து பேக் பண்ணி கொடுத்திருக்காரு. ஏன்னா அகம் பஷாத், அகம் தட்சிணதः, அகம் புரஸ்தாத், அகம் இதகும் சர்வம். எல்லாமே வந்து யாரு அப்படின்னா நான் தான். ஐ ஆம் ஆல். ஃபர்ஸ்ட் வந்து ஜேர்னி ஆரம்பிக்கும் பொழுது நம்ம என்னவா இருக்கோம், தமிழ் ஆளா இருக்கும். தமிழ் ஆளா நம்ம வந்து ஆரம்பிச்சு இந்த ஜேர்னியை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணும் பொழுது எல்லாருமே வந்து இங்கிலீஷ் ஆளா ஆகிடுறோம். ALL. ஃபர்ஸ்ட் தமிழ் ஆல். இல்ல எனக்கு இங்கிலீஷ்லாம் பிடிக்காது, நான் வந்து தமிழ் தான் அப்படின்னு நீங்க சொன்னேன்னு வச்சுக்கோங்க. ஹிந்தி எதிர்ப்பு மாதிரி இங்கிலீஷ் எதிர்ப்பா இருந்தேன்னு வச்சுக்கோங்க. தமிழ்ல ஆரம்பிக்கும் பொழுது சின்ன ஆள் ஆரம்பிச்சு இந்த ஜேர்னியை முடிக்கும் பொழுது தமிழ்ல இருக்கிற பெரும் ஆளா நாம முடிக்கிறோம். இதுதான் வந்து தேர்ட் லெசன், ஆத்மா சத்ய ஸ்வரூபஹா. இப்போ நாலாவது லெசன் என்ன, அகம் ஆனந்த ஸ்வரூபஹா. வேதாந்தம் சொல்றது எது ஒண்ணு லிமிட்லெஸ்ஸா இருக்கோ, ஆர் எது ஒண்ணு பூர்ணமா இருக்கோ, ஃபுல்லா இருக்கோ, அது மட்டும்தான் ஆனந்தமா இருக்க முடியும். லிமிட்லெஸ்னா சமஸ்கிருதத்துல அனந்தஹா. எது ஒண்ணு அனந்தமா இருக்கோ அது மட்டும்தான் ஆனந்தமா இருக்க முடியும். இப்ப லிமிட்டேஷன் இருக்கிற வரைக்கும், ஆர் ஏதாவது வேணும் அப்படின்னு இருக்கிற வரைக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு குறை, சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல ஆனந்தம் இருக்க முடியாது. அதனால லிமிட்டேஷன் இஸ் ஈக்குவல் டு சாரோ, துக்கம். அல்பத்துவம் துக்கம், பூர்ணத்துவம் சுகம். சாந்தோக்கிய உபனிஷத்துல பூம வித்யா அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு. அதுல வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, யோவை பூமா தத் சுகம். எது ஒண்ணு இன்ஃபினிட்டோ அது மட்டும்தான் ஆனந்தமா இருக்க முடியும். ந அல்பே சுகம் அஸ்தி.
எது ஒண்ணு ஃபைனைட்டோ அது ஆனந்தமா இருக்க முடியாது. அதனாலதான் யாராவது சோகமா இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஏதாவது டிஸ்டர்ப்டா இருக்கா அப்படின்னா நம்ம போய் என்ன கேட்கிறோம் அவ கிட்ட, உனக்கு என்ன குறை அப்படின்னு கேட்போம் இல்லையா. உனக்கு என்ன குறை, சாரோ அப்படின்னாலே ஏதோ குறை இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனந்தம்னா குறை ஒன்றும் இல்லை, நிறை. இப்ப இந்த பிரின்சிபல் படி வேதாந்தம் என்ன சொல்றது அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஆப்ஜெக்டுக்கும் ஒரு அயோட்டா ஆஃப் ஆனந்தம் கூட இருக்க முடியாது. ஏன்னா இந்த வேர்ல்டுல இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் எப்படிப்பட்டது, அல்பம். அல்பே சுகம் நாஸ்தி. எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குறோம் இல்லையா, அப்ப அதுல எல்லாமே வந்து என்ன போட்டிருப்பான், இன்கிரீடியன்ஸ் அதெல்லாம் போட்டிருப்பான். இந்த இன்கிரீடியன்ஸ்ல எங்கேயாவது 2% ஆனந்தா ஆடட், 3% ஆனந்தா ஆடட் அப்படின்னு நம்மளால எங்கேயாவது பார்க்க முடியறதா? இப்போ வேர்ல்டுல இருக்கிற எந்த ஆப்ஜெக்ட்லயும் இந்த ஆனந்தம் கிடையாது அப்படிங்கிறத நம்மளுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லயே நம்ம வந்து ப்ரூவ் பண்ணலாம். இப்ப சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து நேச்சுரலாவே ஹாப்பினஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்கிட்ட இருக்கும் பொழுது எனக்கு ஆனந்தம் இருக்கணும். அண்ட் அந்த ஆப்ஜெக்ட் யார்கிட்ட எல்லாம் இருக்கோ அவ எல்லாருக்குமே வந்து அந்த ஆப்ஜெக்ட் ஆனந்தத்தை கொடுக்கணும். இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட், அந்த ஆப்ஜெக்ட் என்கிட்ட இருக்கும்போது கண்டினியூஸா எனக்கு அந்த ஹாப்பினஸ் இருந்துட்டே இருக்கணும். சப்போஸ் எனக்கு வந்து குலாப் ஜாமுன் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. குலாப் ஜாமுன் பிடிக்கும் அப்படின்னா எப்பெல்லாம் நான் குலாப் ஜாமுன் சாப்பிட்றேனோ அப்பெல்லாம் எனக்கு வந்து ஆனந்தம் ஏற்படணும். ஸோ குலாப் ஜாமுன் சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுதே எனக்கு வந்து அந்த ஆனந்தம் கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கும். நான் ஒரு 10 குலாப் ஜாமுன் சாப்பிட்டு முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, 11ஆவதா அந்த குலாப் ஜாமுனை சாப்பிடும் பொழுது எனக்கு அந்த ஆனந்தம் இருக்குமா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா அந்த ஆனந்தம் இருக்காது. எப்படாப்பா இது வந்து நம்மளை விட்டு போகும், திகட்டி போயிடும் இல்லையா. அந்த இடத்த விட்டு ஓடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆனந்தம் என்னை விட்டு போயிடுறது. தேர்ஃபோர் the source of happiness வந்து அந்த ஆப்ஜெக்ட் கிடையாது. ஸோ அதனால இந்த வேர்ல்டு வந்து சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் கிடையாது. அப்ப எது சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ்? ஆத்மா மட்டும்தான் சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். பூர்ண ஆத்மா மட்டும்தான் சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். தி ஆத்மா மட்டும்தான் ஆனந்த ஸ்வரூபம். உடனே நம்மளுக்கு என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னா, நான் ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னா என்னால ஏன் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல? ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல? ஏன்னா நான் தான் அந்த ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிறதுனால என்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. ஏன்னா நான் தான் எக்ஸ்பீரியன்சர். எக்ஸ்பீரியன்சரை நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது இல்லையா. தேர்ஃபோர் நான் ஆனந்த ஸ்வரூபமாவே இருக்கிறதுனால என்னாலேயே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. நம்மளுடைய ஒரிஜினல் கண்ணை அந்த கண்ணாலேயே பார்க்கணும் அப்படின்னா பார்க்க முடியுமா? எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நம்மளுடைய ஒரிஜினல் கண்ணை நம்மளுடைய கண்ணாலேயே பார்க்க முடியாது. அப்ப நான் வந்து ஆத்மானந்தா, ஒரிஜினல் நித்யானந்தா நானு. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டினே இங்க கிடையாது. இப்போ என்ன நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. சரி, அடுத்த கொஸ்டின் வரும். இப்ப நான் மட்டும்தான் சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா அப்படின்னு சொன்னா இந்த வேர்ல்டுக்கு வந்து ஒரு அயோட்டா ஆஃப் ஆனந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னா பின்ன எப்படி இந்த வேர்ல்டு அப்பப்போ எனக்கு வந்து இந்த சந்தோஷத்தை கொடுக்குறது? நம்மளும் கொஞ்சம் நேரம் சந்தோஷமா இருக்கும்ல, எப்பயுமே துக்கமா இருக்கிறது இல்லை. அப்பப்போ வந்து இந்த ஹாப்பினஸும் நம்மளுக்கு இருக்கே. நல்ல பாட்டு கேட்டோம்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ஒரு திவ்யமா சாப்பாடு கிடைச்சது அப்படின்னு சொன்னா அது ஒரு ஆனந்தமா இருக்கு. இப்ப கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்னு சொன்னா, அதுவும் எனக்கு புரியுறதுன்னு சொன்னா அது ஆனந்தமா இருக்கு. ஸோ இன்னைக்கு கிளாஸ் அந்த மாதிரி புரியுன்ற ஒரு நம்பிக்கையில நான் இருக்கேன். புரியலைன்னா வேற விஷயம், அது டிஃப்ரெண்ட். அப்போ அப்போ நம்மளுக்கும் வந்து இந்த ஆனந்தம்
ஏற்படுறது. ஸோ அதுக்கு வேதாந்தம் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள கொடுக்குறது. என்ன எக்ஸாம்பிள்னா டாக் அண்ட் போன் எக்ஸாம்பிள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாய்க்கு எலும்பு துண்டு ரொம்ப பிடிக்கும். அந்த எலும்பு எப்படி இருக்கும்னா ரொம்ப ட்ரை, வெரி ட்ரை, போன் ட்ரை அப்படின்னு அதனாலதான் சொல்லவே சொல்லுவாங்க. இதுல எதுவுமே இதெல்லாம் இருக்காது. அந்த நாய் அந்த எலும்பை கடிக்கும். அந்த எலும்பை கடிக்கும் பொழுது என்ன ஆகுறது அப்படின்னா, இந்த போனோடைய ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த நாயோட பல்லுல பட்டு, இந்த வாயில பட்டு என்ன ஆகுது, நாயோட வாயில இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கிறது. நாய் எலும்ப கடிக்கிறதுக்கு முன்னாடி ரத்தம் இல்லை, இப்போ கடிச்சதுக்கு அப்புறம் ரத்தம் இருக்கு. அதனால நாய் என்ன நினைச்சுக்கிறது, இந்த போன்ல இருந்துதான் ரத்தம் வருது அப்படின்னு அது நினைச்சுட்டு என்ஜாய் பண்றது. நாய் அப்படி நினைச்சா தப்பில்லை, ஏன்னா அது நாய். வேதாந்தம் சொல்றது இந்த மனுஷனும் இதே பிளண்டரை தான் பண்றான். இப்ப ஒரு ப்ரோக்ராம, ஒரு டிவில ஒரு ப்ரோக்ராம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ரோக்ராம என்ஜாய் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஆனந்தம் இல்லை, ப்ரோக்ராம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஆனந்தம் இருக்கு. சோ நாம என்ன கன்க்ளூட் பண்ணிடுறோம், that program gives me ஆனந்தா. program is the source of ஆனந்தா. வேதாந்தம் சொல்றது ப்ரோக்ராம் எலும்பு துண்டு மாதிரி, ப்ரோக்ராம் ஆனந்தத்தை ப்ரொடியூஸ் பண்ணல. ப்ரோக்ராம் என்ன பண்றது, என்னோட ஓன் ஆனந்தம் வெளிப்படுறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு, ஆனந்தா மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு அந்த ப்ரோக்ராம் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. அது என்னது, அந்த ஆனந்தம் என்னது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேனே அது என்னதுன்னா என்னோட ஓன் ரிஃப்ளெக்ஷன் ஆனந்தா. மைண்ட் குவைட்டா சாத்வீகமா இருக்கும் பொழுது அந்த ரிஃப்ளெக்டட் ஆனந்தாவை என்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறது. என்னோட ஓன் ஆனந்தம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகிறது, அதுதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். வெளி ஆப்ஜெக்ட் என்னோட மைண்ட சாந்தப்படுத்தும் பொழுது ஆப்ஜெக்ட் ஆனந்தத்தை கொடுக்கல, என்னோட ஓன் ஆனந்தா அந்த பிளட் மாதிரி வருது. எப்பெல்லாம் நான் ஹாப்பினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேனோ அது யாரோடது, என்னுடைய ஓன் ஹாப்பினஸ் தான். சப்போஸ் அந்த குவயட் மைண்டு டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகுறது, அந்த ரிஃப்ளெக்டட் ஆனந்தாவும் போயிடுறது. பட் ஒரிஜினல் ஆனந்தா கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட், அப்படியே தான் இருக்கு. இப்ப ஒரு சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சூரியனுக்கு எதிர்த்தாப்புல போய் நம்ம ஒரு மிரர் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் அந்த மிரர்ல டெஃபினட்டா இருக்கு. அந்த மிரரை அந்த இடத்துல நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த இடத்துல என்ன இருக்காது, அந்த ரிஃப்ளெக்டட் சன் இருக்காதே தவிர்த்து ஒரிஜினல் சன் இருக்குமா இருக்காதா, ஒரிஜினல் சன் கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட். ஒவ்வொரு சென்சரி பிளஷரும் என்னது அப்படின்னா என்னோட ஓன் ஆனந்தத்தோட ஜெராக்ஸ் காப்பி ஆர் கார்பன் காப்பி அப்படின்னு நாம சொல்லலாம். அந்த காப்பி ஒழுங்கா வெளியில வருதோ இல்லையோ, அகம் நித்திய ஆனந்த ஸ்வரூபம் அஸ்மி. எனக்கு என்னோட நேச்சர் நித்யானந்தம்னு புரிஞ்சிடுது. பட் இந்த நித்யானந்தத்தை நான் எப்படி அடையிறது அப்படின்னு நீங்க என்கிட்ட மறுபடியும் கேட்டேன்னா நான் என்ன ஆன்சர் சொல்றது, பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.